பிரைஸ் தி லார்ட். நான் ஆண்டவரை ஏத்துக்கிட்டேன். என் பழைய வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டேன். இப்ப நான் ஆண்டவரோட பிள்ளை. அவருக்கு புடிச்ச மாரி தான் வாழ முற்படுறேன். ஆனா இன்னும் ஏன் எனக்கு இவ்ளோ பிரச்சனையும், போராட்டமும் வருது? எல்லாமே மாறிடும்னு நெனச்சேனே! ஆனா இன்னும் நான் போராடிக்கிட்டே இருக்கேனே! எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு குழப்பமா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். லைஃப் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். அதுவும் கிறிஸ்துவுக்கு பிரியமானபடி வாழணும்னு நெனச்சா, அது இன்னும் டஃப் தான். யார் உங்களுக்கு சொன்னது? ஆண்டவரை ஏத்துக்கிட்டா வாழ்க்கையில பிரச்சனையே வராதா என்ன? வரும். உதாரணம் சொல்லவா? யோவான் 2ஆம் அதிகாரம். இயேசு செய்த முதலாவது அற்புதமான கானா ஊரின் கல்யாண வீட்ட பார்க்கிறோம். 2ஆம் வசனம் சொல்லுது, இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரச்சனை வந்தது அவங்க இயேசுவ கூப்பிடல. பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே இயேசு அங்க அழைக்கப்பட்டிருந்தார். இயேசு தான் அங்க அழைக்கப்பட்டிருந்தாரு. ஏன் பிரச்சனை வந்தது? கண்டிப்பா வரும். ஆனா நம்மோட பிரச்சனைய பார்த்துக்கிட்டு அவர் சும்மா இருக்க மாட்டார். நிச்சயம் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அவர் சொல்ற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சா நம் பிரச்சனை எல்லாம் காணாம போயிடும். இதன் மூலம் தேவனுடைய மகிமை வெளிப்படும். குழப்பத்தை விடுங்க. தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. விசுவாசம் வச்சு பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். அற்புதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். ஆமென்.